தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அங்கிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததா? இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி கடலோர மக்கள் குறித்து நான் ஏன் பேசினேன் அப்படின்னா, நான் முதல்ல இந்த அரசியல் தளத்துக்கு வருவதற்கு காரணமா இருந்ததே நெய்தல் நில மக்களுடைய உரிமையை மீட்டெடுக்கணும். அவங்களோட நில வளத்துக்கான ஒரு உரிமையை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். பிறகுதான் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான உரிமையும் இப்படித்தான் இருக்கு அப்படின்றது நான் தெரிய வந்தது எனக்கு. ஸோ அதனால அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையை நாம் கையில் எடுத்து பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கள அரசியலும் சூழலையும் நான் கருத்தில் கொண்டு சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டுல ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆள நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளையுமே ஒவ்வொரு இடத்துலயுமே ஏதாவது ஒரு இடத்துல கடலோர மக்களுக்கான உரிமை சார்ந்தோ அல்லது சலுகை சார்ந்தோ நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கலாம், போராடி இருக்கலாம், பண்ணிருக்கலாம். அது மாதிரி தமிழக வெற்றி கழகமும் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்கிறதுக்கு அவங்க தயாரா கூட இருக்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் கடலோர மக்களுக்கான அதிகார பகிர்வு எந்த அமைப்புகள் வழங்கி அவங்களுக்கான உரிமையை நிலைநிறுத்த நினைக்கிறதோ, கடலும் கடற்கரை வளமும் கடலாளிக்கே சொந்தம் என்ற தாரக மந்திரத்தை உறுதிப்படுத்துகிறதோ, இந்த மக்கள் பழங்குடியின மக்கள் தான் அப்படிங்கிறத உறுதி செய்வதற்கான எந்த கட்சி அதுக்கான முன்னேற்பாட்டு வேலைகளை செய்தோ அவங்களுக்கான பலத்தை இங்க உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே கடலோர அமைப்புகள்ல முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதன் பொருட்டும் அது ஒட்டுமொத்தமா வெறும் கடலோர மக்களுக்கானது மட்டும்தானா அப்படிங்கிறது இல்ல. நான் ஒட்டுமொத்த மக்களுக்கான அல்லது உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கான குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்கள் டெல்டா பகுதியில வாழக்கூடியவங்க எங்கெல்லாம் அழிவுகரமான தொழில் திட்டங்கள் அவங்களுடைய தொழில் வாய்ப்புகள் நசுக்கப்பட்டு நிலங்கள் பறிகொடுக்கப்பட்டு நிக்கிறாங்களோ அவங்களுக்கான உரிமையெல்லாம் பேசி இந்த களத்துல நிரந்தரமாக நிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உண்மையும் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளோடு நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணமா இருக்கு. அது விரைவில் எந்த அமைப்பு அப்படிங்கறத நானே முடிவு பண்ணிட்டு சொல்லுவேன். எல்லா கட்சிகள்ல இருந்தும் ஒரு கட்சி விட்டு விலகிட்டா ஒரு அழைப்புகள் வரத்தான் செய்யும். இவங்க ஏன் பேசினாங்க, இவங்க ஏன் நம்மளை அழைக்கிறாங்க அப்படின்றதுலாம் இல்ல. அவங்களுடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை நம்மள்ட்ட சொல்லுவாங்க. நமக்கு இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நோக்கத்திற்கும் சரிவர மாதிரி எந்த அமைப்பு அமையுதோ அதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன்.